வணக்கம், நான் உங்கள் சுவாதிஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. நீ தமிழ்நாடு தவறுகள் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா அவர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்படி இருக்கிறப்ப சில வட்டாரங்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி அந்த லாட்டரி டிக்கெட் ஃபார்மேட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா. ஏன்னா இது உலகத்துக்கே தெரியும் திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களோட பொண்ணு எடுத்த ஃபேமிலி என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சதுனால பல குடும்பங்கள் நல்ல முறையில் காப்பாற்றப்பட்டன. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த டிவிகே ஆட்சியில் அங்கங்கே லாட்டரி டிக்கெட்டு சேல்ஸ் ஆகுது. இதுக்காக லாட்டரி டிக்கெட் யார் சேல்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது என்னோட வேலை கிடையாது. ஏன்னா அதில் சில குடும்பங்கள் வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்னா சில ரிட்டையர்டு ரவுடிகள் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்திருப்பாங்க. சில ஜெயில் கைதிகள் அந்த லாட்டரி டிக்கெட்டை வந்து இல்லீகல் பிஸ்னஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட மோதுறது என்னோட வேலை கிடையாது. ஒரு பொறுப்பில் இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல வந்து லாட்டரி டிக்கெட் இல்லீகலாக சேல்ஸ் ஆகுது. தமிழ்நாட்டு மக்கள் இது வந்து லாட்டரி டிக்கெட்லாம் இங்கே சேல்ஸ் ஆகலை அப்படின்னு யாரும் போய் சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரங்கள் இங்கே இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சில பேர் லாட்டரி டிக்கெட் வந்து வாங்கியிருப்பீங்க. நம்பர் எப்படி செக் பண்ணுங்க முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதை விட இந்த டிவிகே ஆட்சியில் எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக நடக்குது. இன்ட்டு ஃபார்வர்டு மாதிரி அந்த சிடியில் மாற்றோம்ல, ஃபார்வர்டு 2.0 4.0 மாதிரி இன்ட்டு 2.0 டிஎம்கே வெர்ஷனோட 2.0 தான் இந்த டிவிகே ஆட்சி இருக்குது. எந்த ஒரு தவறுகளும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து திருத்தப்படலை. ஏன்னா ஆதவ் அர்ஜுனோட முழு வேலைகள் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறையை எடுத்துக்கிட்டாப்புல அடுத்து வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆல்கஹால் லிக்கர் அந்த துறையை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒழிச்ச லாட்டரி டிக்கெட் ஃபார்மேட்டை மறுபடியும் கொண்டு வரதா தான் ஐடியா இருக்குது. சில இளைஞர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதற்கு எடுத்தாலும் டிவிகே வந்து நாங்கள் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இதே டிவிகே சார் நீங்களும் கேள்வி கேளுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கே இல்லீகலாக லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்கன்னு. நீங்களே போய் கேளுங்க. உங்கள் ஆட்சி தானே, உங்கள் கட்சி தானே. இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், டிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சுன்னா இப்போ நம்ம கட்சியிலையும் வந்து இதே இடத்துல லாட்டரி டிக்கெட் நடக்குதுன்னா அப்படின்னு உங்கள் ஆதவ் அர்ஜுனாட்ட சொல்லுங்கள். அவர் அதை எடுத்துட்டாருன்னா நல்ல அரசியல்வாதி. அப்படி எடுக்கலைன்னா அவரும் டிஎம்கேவோட பார்ட் 2 தான். கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டை ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வரப்போகிற அந்த பழைய ஃபார்மேட் லாட்டரி டிக்கெட் சேல்ஸ் வர ஃபார்மேட்டை சுத்தமாக தடுத்தாகணும். இப்படி தடுத்தால்தான் பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கும். கூடிய விரைவில் இது எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரு ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் என்னெல்லாம் தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு தமிழ்நாட்டு பிரஜை சார்பாக, ஒரு இந்திய குடிமகன் சார்பாக அதை நாங்கள் நல்ல முறையில் தடுப்போம். வாழ்க தமிழ், வளர்க நாடு, ஜெய்ஹிந்த்.